மாடு கிடந்துச்சு. மாடு பூராமே இது மாடு நல்லா கலர் நல்லா இருக்குது. அந்த அளவுக்கு வேகம் இதுக்கெல்லாம் இல்லை. சில மாடு தான் அந்த இது நல்லா படபடப்பில் இருக்குது. இதெல்லாம் நல்லா பெருவெட்டு இருந்துச்சு. கொம்புடி கொஞ்சம் பத்தலை. நல்லா வளர்ப்பு சூப்பராக வளர்த்து வச்சுருந்தாங்க. மாடு நல்லா பார்க்க பாலிஷாக இருந்துச்சு. அந்த மாதிரி பசு இதெல்லாம் பார்த்தா நல்லா அந்த மரக்கண்டைகளை போட்டு நல்லா கண்டாவை எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நல்லா பசு நல்லா பாச்சக்கார பசுகளை பார்த்து வாங்கி கண்டெடுத்தால் கூட போதும்ட்டு நல்ல மாட்டை பார்த்து போட்டு. ஏன்னா மாடு உழுகிறது அந்த மாதிரி வருதுல்ல. காளை மாடு என்ன போடுறோமோ அதை வச்சு தான் கண்டுகளும் உருவாகிறது. அது நல்ல காளையை பார்த்து நம்ம எடுத்து போடணும். இதெல்லாம் கொம்பு உடஞ்சி வச்சு இல்லை நம்ம மாடு நல்ல மாடாக தான் இருந்திருக்கேன். அதிலேயே கறங்கியிருக்கேன். என்கிட்ட ரத்தம் போயிருக்கேன். மாடை அசந்து வச்சு பாவம். இங்கே பூரா கிராஸு கண்டு எல்லாமே கலந்தே கிடந்துச்சு. எல்லா கண்டையுமே அது பூரா எடுத்துருக்கு. ஃபுல்லாக பாருங்கள். ஒவ்வொரு சந்தையிலையுமே நல்ல மாடுகள்லாம் ஒரு சில வாரம் வரங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா நல்ல மாடுகளெல்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியலை. முதல்லாம் கூட நினைப்பேன் நல்லா கண்டா பார்க்க நல்லா இருக்கே வாங்கலே அப்படின்ட்டு. இப்போ உள்ளே இறங்கி பார்க்கும்போது தான் தெரியுது அது அந்தளவுக்கு பாய்ச்சலாமல் தான் புறாமே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதில் எக்கு தப்பில் அந்த பார்த்தீங்கன்னா எப்படின்னு கேட்டால் இதில் கிராமத்தில் போட்டு வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. வெளி உலகமே தெரியாமல் இருக்கும். அது வந்து இந்த மாதிரி குத்துனாத்தேன். அப்போ அந்த மாதிரி குத்துறமா நல்லா விலை ஓரளவுக்கு நல்லா போகுது. ஏன்னா பசங்க நிறையா வந்து இறங்கிட்டாங்க. அதனால தான் வந்து இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா விலைவாசி கூடுனதுக்கு காரணமே இந்த மாதிரி கண்டுக வாங்குறவங்க இதனால தான் வந்து ஏறிடுச்சு. அது போக இந்த விபரம் பாருங்கள் பசுவெல்லாம் எப்படி கிடந்துச்சின்னு. அது பசு மாடுகளுமே நல்ல மாடாக பார்த்து வாங்கினேன். ஏன்னா கண்டு மாடு கைவள மாடுகள்லாம் வரேன். அது நம்ம பார்த்து கண்டு மாடுகள்லாம் கொஞ்சம் கிடையாது பார்த்து எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். மாடுகளை பொறுத்தல மாடு புறாமே நல்லா பைவெட்டை கட்டி கொண்டு வராங்க. அதனால தான் நம்மளும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எத்தனை நாள் கட்டுறாங்கன்னு தெரியாது பைய கட்டுறது. ஒரு சில பேர் ஒரு வேளை இப்போ இன்றைக்கி ஒரு நாள் கட்டினா போதும்னு நினைப்பாங்க. ஒரு சில வேளை 3 வேளை 4 வேளை கூட கட்டி கொண்டு வருவாங்க. அப்போல்லாம் பார்க்கும்போது நம்ம யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். அவசரப்பட்டு வாங்க வேணாம் அப்படின்னு யோசிப்போம். பூரா கணக்கு ஜாதி மாடு தான் இந்த மாடு பூராமே. அதுபோக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்கோம். அதை பூரா பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எல்லாமே சொல்லுங்கள். அப்போ நம்மளும் தெரிஞ்சுக்கிற முடியும். ஏன்னா இந்த நம்ம எஸ்என் தமிழா சேனலில் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு பேசுனாங்க. அதே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பேருமே நம்மளை தெரியாது. நிறைய